எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் தான் எப்படி பண்ணுறது தெரில. ஒரே ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்குது, தெரியல. இப்படி நிறைய ஐடியாஸ் கைவசம் வச்சுருக்கவங்க, புது புது விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு புலம்புறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாட் டு டூ வென் யூ ஹாவ் டூ மெனி ஐடியாஸ். வாங்க மக்களே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் இட் டவுன். உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருதோ, என்னென்ன கற்றுக்கணுன்ட்டு நினைக்கிறீங்களோ, என்ன புது விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு நோட் புக் எடுத்து மடன்னு ஃபுல்லாக எழுதி வச்சுடுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன ரேண்டம் இதுவாக வேணால் இருக்கட்டும், ரொம்பலாம் யோசிக்காமல் உங்கள் மண்டையில் என்ன ஐடியா இருக்கோ, என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் எதெல்லாம் பண்ணணுன்ட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையும் எழுதி வச்சுடுங்க. எழுதி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணோன்னா பிக் த கோல். ஸோ இத்தனை ஐடியாஸையும் எழுதி வச்சாச்சு. என்ன பண்ணணுன்ட்டு ஆசைப்படுறோமோ, எதை கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்படுறோமோ அதையும் முழுசாக எழுதி வச்சாச்சு. அடுத்து மொத்தமாக பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் பண்ண முடியாது, பண்ணவும் வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே நீங்கள் எழுதி வச்சதை ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் என்ன சொல்கிறேன், உங்களை பார்க்க சொல்கிறேன். பேசிக்காக பாருங்கள், அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலைன்னு பாருங்கள் எழுதி வச்சதுலையே. அல்லது சீக்கிரமாக நீங்கள் எழுதி வச்சதில் எந்த கோல் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஒன்று அது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா அந்த கோலை உங்களால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடிகிறதா இருக்கணும். அப்படி ஒன்று பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்காதீங்க, கொஞ்சமாக நேரம் எடுத்துட்டு உடனே டிசைன் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சா? ரைட்டு. இப்போ கோலை பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா ப்ராசஸ். இப்போ அந்த கோலுக்கான என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்க்கணும். அந்த கோலை பண்ணோன்னா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கணும். தேடுங்க. ஃபஸ்ட்டு எப்படியெல்லாம் அதை பண்ணலான்னு பாருங்கள். அப்படி பண்ணோன்னா அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துட்டு நல்லா தேடி கண்டுபிடிங்க. எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ட்டு. நமக்கு தான் கூகுள் இருக்கே, போய் நல்லா சர்ச் பண்ணி பாருங்கள். என்னென்ன பார்க்கணும், எப்படி பண்ணுறது, பண்ணால் என்ன ஆகும், என்னென்ன ரிஸ்க் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. பார்த்து வச்சுட்டு சரி கோலாக பார்த்தாச்சு, அது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணக்கூடாது அதையும் பார்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மைண்ட் செட். சரி ஒரு கோலை செலக்ட் பண்ணியாச்சு, அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுனோ எடுத்து பார்த்து வச்சாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம மைண்டை கிளியர் பண்ணி வச்சுக்கணும். என்னன்ட்டு இந்த ஹாபியோ, இல்லை நீங்கள் புதுசாக இப்போ பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுவாக இருக்கட்டும், இல்லை புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா அதுவாக இருக்கட்டும், எது இருந்தாலும் அதில் நான் ஃபுல்லாக இதில் நான் சக்சீட் ஆகியே ஆகணும், நான் அச்சீவ் பண்ணணும், நினச்சதை அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஸ்டார்டிங்லேயே எடுத்துக்காதீங்க. இது பேசிக்காக இது பண்ணணுன்றது எனக்கு ஒரு விருப்பம், லைஃப்பில் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு விருப்பம், அதனால் இதை ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ட்ரை பண்ணுறது எல்லாமே நம்ம சக்சீட் ஆகிடுவோன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஃபிக்ஸட் டைம், அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி டைம் ஒதுக்குங்க. இப்போ ஒரு சின்ன கோல்னு வச்சுப்போமே,
அது ஒரு மேக்ஸிமம் 6 months. அது வரைக்கும் உங்களுக்கே நீங்கள் என்ன ப்ராமிஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, நான் அது வரைக்கும் 6 monthsக்கு இந்த கோல்லையே ஃபோக்கஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிக்கணும். 6 months வரைக்கும் என்ன ஆனாலும், என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும், குவிட் பண்ணிடலான்னு தோணினாலும் விடாமல் பண்ணுங்கள். அதில் 2 இது ரிசல்ட் வந்து கிடைக்கும். மேபி நீங்கள் சக்சீட் ஆகலாம், அதை கண்டினியூ பண்ணுவீங்க. இல்லைன்னா இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கோலுக்கு பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணி போகலாம். அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு விஷயத்த பண்ணும்போது எடுத்த உடனே நான் இதில் சக்சீட் ஆகியே ஆகணும் அப்படின்ட்டு இல்லாமல் மைண்டை ஓப்பனாக வச்சுக்கோங்க. இட்ஸ் ஓகே டு ஃபெயில். பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்லை. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இருக்கிற ஒரே ஒரு லைஃப்பில் ஒரு சின்ன விஷயத்த இதை கற்றுக்கணும், இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அதை அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு பார்க்குறீங்க. ஃபெயில் ஆனால் பரவாயில்லை. எப்போவுமே சொல்லிக்கோங்க, ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கும் போது ஃபெயில் ஆனால் பரவாயில்லை, ஆனால் நான் பண்ணி பார்க்குறேன் சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்காதீங்க. இப்போ இவ்வளோ மெத்தடும் ஒரு கோலை செலக்ட் பண்ணி அது எப்படி பண்ணுறது எப்படி பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ அலசி ஆராய்ஞ்சு பண்ணாலும் ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக வரும்ன்ட்டு அவசியம் இல்லை. அப்படி வரணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பண்ணும்போது நீங்களே கற்றுக்க ஆரம்பிப்பீங்க, இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பர்ஃபெக்டாக வந்தாகணும் உங்களுக்கு ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா, அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா, முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த மைண்ட் செட்டால் ஆரம்பிக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒருவேளை ஆரம்பித்து தோத்துட்டோன்னா. ஸோ அந்த மைண்ட் செட் வச்சுக்காதீங்க. ஸ்டார்ட் பை டூயிங் இட் ராங். நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். அது எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் எப்படி உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்படியே லேர்ன் பண்ணுங்க. திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் ஓகே டு ஃபெயில் அண்ட் ஸ்டார்ட் பை டூயிங் இட் ராங். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஐடியாஸ், சூப்பரான ஐடியாஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு வச்சுருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங் ட்ரபிளாக இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதமாகும், வருஷம் ஆகும், ஆனால் அவங்க பண்ணவே மாட்டாங்க. கடைசியில் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாமோன்னு தோணும். எதுக்கு? தேவையா? இருக்கிறது ஒரு லைஃபு. ஸோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிறத அட்லீஸ்ட் சக்சீட் ஆகுறோமோ இல்லையோ ட்ரை பண்ணி பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாதே. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தோன்ட்டாச்சு நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் பண்ணணும்னு நினச்சது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு அப்படின்ட்டு. அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறதா இருக்கலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், இட்ஸ் ஓகே டு ஃபெயில், ஸ்டார்ட் பை டூயிங் இட் ராங். இதை மட்டும் மனசில் வச்சுட்டு பண்ண ஆரம்பிங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. நீங்கள் பேசிக்காக என்ன பண்ண வேண்டியது, என்ன கோல், அதை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணக்கூடாது, அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு அதுக்குன்னு ரொம்ப வருஷக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு டைம் வந்து தெரியும். ஓரளவுக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் வந்து நீங்களே பண்ண ஆரம்பிப்பீங்க. பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். டாடா.